ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 3:17 இப்படி சொல்லுகிறது: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே இந்த ஆலயம். ஆலயங்கள்ல 2 வகை. ஒன்று கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம், இன்னொன்று நாமே அந்த ஆலயம். இந்த 2 ஆலயத்தையும் நம்ம கெடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் வேகக்கூடிய தோசை, 2 புறமும் வேகக்கூடிய தோசை. நம்ம 2 பக்கமும் வேகக்கூடியவர்களாய், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தையும் நம்ம நேசிக்கிறவர்களாய், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாய் காணப்படணும். அதைவிட மேலாய் நமக்குள் வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு ஆலயத்தை பராமரிக்கிற, ஆலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய, ஆலயத்தில் போதகம் பண்ணக்கூடிய அநேகரை பார்க்கும் பொழுது அவர்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியத்துவம். நீ கோயிலுக்கு வா, நீ அதை செய், இதை செய். ஆனால் உள்ளான மனிதனில் வாழ்க்கை மாற்றம் இல்லாமல், உள்ளான வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளாமல், சரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இல்லாமல், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனமாற்றமே இல்லாமல், மனம் திரும்புதலே இல்லாமல், உள்ளான வாழ்வில் மாற்றம் இல்லாமல், வெறும் ஆலயத்தை நேசிச்சும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் ஆலயத்தை நிர்வாகம் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம், அசனம் என்கிற பெயரில் அள்ளி வீசலாம். ஆனால் நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க, அலங்காரம் பண்ணணும் அப்படி இப்படிலாம் செய்கிறவங்க, உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதே இல்லை, சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவரே, நான் ஒரு ஆலயமாக இருக்கிறேன், என்னில் நீர் வாசம் பண்ணக்கூடியவர், அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கை முறைகளை நான் சரியாக வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் என்னை மாற்றும். கண்களை மூடுவோமானால், ஆண்டவரே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர், அதை சரியாக பயன்படுத்துகின்றவர்களாய் எங்களை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.